கரண்ட் பில் ஓகே. கரண்ட் பில் ரொம்ப சிறிய அளவுல உயர்த்தியிருக்கிறாங்க. அந்த தகவலும் வந்துருந்துச்சு. அது குறித்து உங்களுடைய பார்வை நிறைவா சுருக்கமா? சிறிய அளவில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது 3வது முறைன்னு நான் சொல்கிறேன். இந்த சிறிய இல்லை, சிறிய சிறு இல்ல பீலிப்பை அப்படிதான் மத்திய அரசோட அந்த உதய் மின் திட்டத்தின் கீழ இருக்கிற ஒப்பந்தம்னு பீலிப்பை ஒரு சாகாயம் விஷயம் சொல்றாங்க. அப்போ அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பயன். ஒரு மயிர்பீலி அளவுக்கு போட்டால் கூட அச்சு முடிஞ்சுண்டு. அந்த இப்போ கடைசியாக போடுறது நீங்கள் சொல்கிறீங்களா சிறிய அளவுன்றது, அந்த சிறிய அளவுன்றது 5 விழுக்காடு. இதோட ஒரு ஆண்டு உயர்வு எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? இந்த 5 விழுக்காடு 6500 கோடி ரூபாய் மின்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டில் கூடுதலாக வருமானம் கிடைக்கும். 1 கோடி பேருக்கு இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா இந்த 6500 கோடி ரூபாய் யார்கிட்ட இருந்து வரப்போகுது? ஒரு 400 யூனிட்டுக்கு மேல இல்ல அந்த லெவல்ல 400 யூனிட் ஒரு வீட்டில் எப்படி ஒருத்தர் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும்? 400 யூனிட்ன்றது ஒரு மாதத்துக்கு 200 யூனிட். ஒரு மாதத்துக்கு 200 யூனிட்னா நீங்கள் கணக்கு போட்டுங்க. ஒரு நாளைக்கு 30 நாளைக்கு ஒரு எத்தனை யூனிட் வருதுன்ட்டு. அது எல்லார் தலைமையிலையும் விழும். நான் கேட்குறேன், நீங்கள் அவ்வளோ யோக்கியனுங்க தானே? உங்களுக்கு அவ்வளோ நெருக்கடி தானே இருக்குது. நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் மாதாந்திர மின் கட்டண முறையை கொண்டாடுவோன்ட்டு. ஏன் மாதாந்திர மின் கட்டண முறையை கொடுக்கல? நீங்கள் நானே சொன்னேன், உங்களை கண்ணாடியில் பார்த்துக்குங்க. உங்களுக்கு அசிங்கமாக இருக்குமா இருக்காதானே? நாங்கள் காரி துப்புனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்களே துப்பிக்கிங்கன்ற. ஏன்னா நாங்கள் மாதாந்திர இது நீங்கள் தேர்தல் அறிக்கையில் திமுக சொல்லி தான் வந்தது. இது ஏன் மாதாந்திர மின் கட்டணம்? இத்தனை ஸ்லாபுக்கு மேலே இத்தனை யூனிட்டுக்கு மேலே போனால் தான் விலை மாறுது. 200 யூனிட்டுக்கு மேலே போனால் விலை மாறுது. நீங்கள் மாதம் கணக்கு எடுத்தீங்கன்னா 200 யூனிட்லேயே பல பேருக்கு நிற்கும். நீங்கள் 2 மாதத்துக்கு உதவி எடுக்கிறதுனால அவன் 400 யூனிட்டை தாண்டி அவங்களுக்கு போகுது. அப்போ விலை 7, 8, 9 போய்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏன் அதை செய்யலை?